3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. தமிழக அரசியல் ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை கண்டு கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் இப்படி பார்த்ததில்லை என்று நான் கருதுகிறேன். புதிதாக கட்சி ஆரம்பித்த ஒருவர், ரொம்ப வினோதமான ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவர் மக்களுடன் கலந்து பேசுவதில்லை, மீடியாக்களிடம் சுத்தமாக பேசுவதில்லை. பல பிரச்சனைகளில் அவருடைய கருத்து என்னவென்று நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு மக்கள் மத்தியில் அபரீதமான செல்வாக்கு இருக்கிறது என்று கண்டிப்பாக சொல்ல முடியும். அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதுதான் இந்த பிரச்சனையின் முக்கியமான அங்கங்களில் ஒன்று. தினமும் மீடியாக்கள் விஜய் 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 விஜய்ன்னு தான் பேசுகிறாங்க. விஜய் இல்லாமலே, விஜயை தவிர ஹாட் டாபிக். விஜயை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, விஜயை தவிர. ஆமாம், விஜய் மட்டும்தான் பேச மாட்டேங்கிறாரு, எல்லாருமே பேசுகிறாங்க. அது எப்படிங்க? ஒரு மனிதனை பற்றி நீங்கள் சதா சர்வகாலமும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவர் அமைதியாக இருக்காரு. அந்த அமைதிக்கு 1000 அர்த்தம் இருக்கலாம். பட் அவர் பேச மறுக்கிறாரு, நீங்கள்லாம் பேசுகிறீங்க. அப்போ உங்களை ஏதோ ஒரு இடத்துல அவர் தொடர்ந்து சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறார். விஜய் தங்கள் கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டாரா என்று எதிர்க்கட்சிகள் இயங்குகின்றன. விஜய் அதிமுக பாஜக போய்விடுவாரோ என்று திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் கவலைப்படுகின்றன, அஞ்சுகின்றன. ஒருவேளை போய்விட்டால் என்ன செய்வது என்று பீதியில் உறைந்து கிடக்கின்றன. ரொம்ப வினோதமான, விசித்திரமான, ஒரு விதத்தில் பார்த்தால் நமக்கு சிரிப்பை வரவழைக்கக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட்டாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஏன்னா மக்கள் இந்த துயர சம்பவத்திற்கு விஜய் காரணம் இல்லை என்று நம்புகிறார்கள். எப்போ அவங்க அப்படி நம்புகிறாங்களோ அது ஐ திங்க் கவர்மெண்ட்டுக்கான ஒரு எச்சரிக்கை மணி. இட்ஸ் வார்னிங் சிக்னல் ஃபார் த கவர்மெண்ட். இதனால் நான் கருத்தியல் ரீதியாக ஆயுதங்கள் அவர் கையில் கிடைச்சாலும் அதை வச்சுட்டு அவரால் மேலே போக முடியல, மேலே எழும்பி போக முடியல. இந்த ஜுடிஷியல் வெர்டிக்ட்டுக்கு பிறகு அவர் பெரிய அளவில் வந்திருக்கணும். மேபி இந்த வாரம் வராரா என்னமோ, தீபாவளிலாம் கழிச்சு நமக்கு ஒன்றும் தெரியல. அவ்வளோதாங்க. இனிமேல் அந்த ஒருங்கிணைப்புக்கெல்லாம் இடமே கிடையாது. எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் திமுக. மற்றவங்களாம் அதில் சேர்றதுனா சேர்ந்துக்கலாம், இல்லைனா தேர்தலுக்கு பிறகு அவர்கள் காணாமல் போவார்கள். தேர்தலில் ஒருவேளை அதிமுக தோத்துதுன்னா எடப்பாடி தலைமை கேள்விக்குள்ளாகும், கட்சி மேலும் உடையும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது அதிமுகவுக்கு வாழ்வாசாவா தேர்தல். ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழகத்தினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணி சார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். விஜயினுடைய ஒரு தொடர்ந்து ஒரு 20 நாளைக்கு மேலாகவே கரூர் சம்பவம் பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாகவே இருந்தது. அதற்கு அப்புறம் விஜயோட கூட்டணி அமைப்பதற்கான ஒரு முயற்சியில் அரசியல் கட்சிகள் கொஞ்சம் மும்முரம் காட்டிய இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் சார் இருந்தோம். அதிமுக அதில் லீடிங்கில் நின்று எப்படியும் விஜயை தன் பக்கம் கொண்டு வரணுங்கிறதுலையும் ஒரு முனைப்போடு இருக்குது. பாஜகவும் ஒரு பக்கம் ஒரு லாபி எடுத்துகிட்டு இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழக அரசியல் ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை கண்டு கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் இப்படி பார்த்ததில்லை என்று நான் கருதுகிறேன். புதிதாக கட்சி ஆரம்பித்த ஒருவர், ரொம்ப வினோதமான ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவர் மக்களுடன் கலந்து பேசுவதில்லை, மீடியாக்களிடம் சுத்தமாக பேசுவதில்லை. பல பிரச்சனைகளில் அவருடைய கருத்து என்னவென்று நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு மக்கள் மத்தியில் அபரீதமான செல்வாக்கு இருக்கிறது என்று கண்டிப்பாக சொல்ல முடியும். அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதுதான் இந்த பிரச்சனையின் முக்கியமான அங்கங்களில் ஒன்று. எல்லா எதிர்க்கட்சிகளும், திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சிகளும் அவர் தங்களுடன் வந்துவிட மாட்டாரா என்று இயங்குகிறார்கள். அதுதான் உண்மை. திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் அவர் ஐயோ எப்படியும் அவர் அந்த பக்கம் போய்விடக்கூடாது என்று பரிதவிக்கிறார்கள், தவிக்கிறார்கள், உண்மையிலேயே பரிதவிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதாவது எதிர்க்கட்சிகளுக்கு விஜய் நம்மளுடன் வந்துவிட மாட்டாரா, அதிமுக, பாஜக, பாமக இவங்க எல்லாருக்குமே விஜய் நம்முடன் வந்து விட மாட்டாரா, என்டிஏக்கும் மற்ற என்டிஏனா எல்லாரும் சேர்த்து அதிமுக, பாஜக, பாமகவுக்கு நம்மளுடன் இவர் வந்து விட மாட்டாரா என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது. திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், மதிமுகவுக்கு விஜய் அந்த பக்கம் போய்விடக்கூடாது என்கின்ற ஒரு கவலை, ஒரு பீதி இருக்கிறது. போய்விடுவாரோ என்ற பீதியும் இருக்கிறது. இதுதான் ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. நீங்கள் பாருங்கள், இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு மேலே ஆகிறது. இன்னும் 27ஆம் தேதி 1 மந்த் ஆகும். கிட்டத்தட்ட 1 மாதத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். தினமும் மீடியாக்கள் விஜய் 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 விஜய்ன்னு தான் பேசுகிறாங்க, விஜய் இல்லாமலே. விஜயை தவிர ஹாட் டாபிக். விஜயை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, விஜயை தவிர.
தவிர ஆமா, விஜய் மட்டும்தான் பேச மாட்டேங்கிறாரு, எல்லாருமே பேசுறாங்க. அது எப்படிங்க ஒரு மனிதனை பத்தி நீங்க வந்து சதா சர்வகாலமும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவர் அமைதியா இருக்காரு. அமைதியாவே இருக்காரு. அந்த அமைதிக்கு 1000 அர்த்தம் இருக்கலாம், பட் அவர் பேச மறுக்கிறாரு, நீங்கெல்லாம் பேசுறீங்க. அப்போ உங்களை ஏதோ ஒரு இடத்துல அவர் தொடர்ந்து வந்து சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை அவர் வெளிப்படையாக நான் சொல்வேன், உங்களை அவர் இம்சித்து கொண்டிருக்கிறார், உங்களை அவர் பீதியில் ஆழ்த்தியிருக்கிறார், உங்கள் அதிகாரம் உங்கள் கையை விட்டு போய்விடுமோ என்ற அச்சத்தை உங்களுக்குள், குறிப்பாக திமுகவுக்குள் எல்லா மட்டத்திலும், தலையிலிருந்து வால் வரையில் எல்லா மட்டத்திலும் அந்த அச்சத்தை ரொம்ப ஆழமாக வேரூன்ற செய்திருக்கிறார் விஜய், குறிப்பா திமுக நண்பர்கள் மத்தியில். இதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையா. இதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், விஜயோட ஆளுமை என்பது, தனிமனித ஆளுமை என்பது ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருப்பதற்கு சற்றே பொருத்தம் இல்லாதது என்று நான் பார்க்கிறேன். ஏன்னா பல பிரச்சனைகள் அவருக்கு கருத்து இல்லை, அவருடைய கட்சியில செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் யாருமே இல்லை, இருக்கிறவங்களும் பேச மறுக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவருக்குரிய அடிப்படை விழுமியங்கள், குணாம்சங்களான மக்களுடன் கலந்து பழகுவது, எல்லோருடனும் கலந்து பழகுவது, அல்லது கூடிய வரையில் அனைத்து தரப்பு மக்களையும் சந்திப்பது, அல்லது சிலரையாவது சந்திப்பது என்ற எந்த ஒரு குணாம்சமுமே அவரிடம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி என்பது அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் மூமெண்ட், அது ஒரு மக்கள் இயக்கம், அது ஒரு இட்ஸ் அ பப்ளிக் மூமெண்ட், இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறுறதுக்கு முன்னால் அது ஒரு பப்ளிக் மூமெண்ட்டாக இருக்கும். எதுவுமே இல்லை அவர்கிட்ட, மக்களுடன் அவர் கலந்து பழகுவதில்லை. அவருடைய அரசியலில் மக்களின் பங்களிப்பு என்னவென்று கேட்டால் பதில் இல்லை என்று தான் வரும். 27ஆம் தேதி இந்த துயர சம்பவம் நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, அது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரர்களும், திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி, இடதுசாரிகள், விசிகா, மதிமுக, நாம் தமிழர், ஏன் ஆர்எஸ்எஸ்காரர்கள் கூட, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் போன்றவர்கள், எல்லா தரப்பு சமூகத்தின் அனைத்து தரப்பு அரசியல் கட்சிகள், சமுதாய இயக்கங்களின் பிரதிநிதிகளும் அங்கு தென்படுகிறார்கள், மருத்துவமனையில் இருக்காங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு காரணமாக அமைந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் யாருமே அங்கே இல்லை. ஒருவர் கூட அங்கே இல்லை, தென்படவில்லை, யாருமே தென்படலை. புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும் ஏன் ஓடி ஒளிந்தார்கள்? அவங்க அடுத்த நாள் சரி விஜய் வரதில் பிரச்சனை இருக்குன்னா சரிங்க, அவர் வராமல் போட்டுங்க. புஷி ஆனந்த், பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், இவங்கெல்லாம் அடுத்த நாள் அங்கே போய் நின்று இருக்கணும் இல்லையா? மக்களுக்கு பணியாற்ற தயார் நிலையில் இருந்திருக்கணும், ஒரு முயற்சியாவது செஞ்சிருக்கணும் இல்லை? ஏன் போல? மாறா ஓடி ஒளிந்து முன்ஜாமீன் கோரி, அது முன்ஜாமீன் ரத்தாகி தலைமறைவாகி, அதன் பிறகு உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகுதான் இவர்கள் தலை காட்டுகிறார்கள் வெளியில். அப்போ இது ஒரு அரசியல் கட்சியாகவே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது ஒன்று. ஆனால் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், விஜய் தங்கள் கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டாரா என்று எதிர்க்கட்சிகள் இயங்குகின்றன. விஜய் அதிமுக பாஜக போய்விடுவாரோ என்று திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் கவலைப்படுகின்றன, அஞ்சுகின்றன. ஒருவேளை போய்விட்டால் என்ன செய்வது என்று பீதியில் உறைந்து கிடக்கின்றன. ரொம்ப வினோதமான, விசித்திரமான, ஒரு விதத்தில் பார்த்தால் நமக்கு சிரிப்பை வரவழைக்கக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட்டாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். விஜய், மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் அதாவது என் அனுபவத்தில் இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவரை பற்றி அல்லது சினிமா நடிகரை யாராக வேணா இருக்கட்டும், ஒரு பொது வாழ்க்கையில் உள்ள ஒருவரை பற்றி, அரசியல் கட்சி தலைவரை பற்றி பொதுவாக கடந்த ஒரு மாதமாக எல்லாரும் பேசுகிறாங்க, அவரை தவிர. நித்தமும் அவரை பற்றி தான் பேசுகிறாங்க, நித்தமும் அவரை குறித்த பேச்சு. அவர் மௌனத்தில் ஆழ்ந்திருக்கிறார். இது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அச்சத்தை, பீதியை, கவலையை, சஞ்சலத்தை, பதைப்பதைப்பை தான் எடுத்து காட்டுகிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதிகாரம் கையை விட்டு போய்விடுமோ என்ற அச்சம் திமுகவை பிடித்து பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது. இது தேவையற்ற அச்சம். தோல்வி அடைந்தால் தான் என்ன? தோல்வியும் வெற்றியும் சகஜம். ரங்கராட்டம் இது. தேர்தல் என்பது, அரசியல் என்பது மேலே இருக்கவங்க கீழே வருதும், கீழே இருக்கவங்க மேலே வருதும். திமுக சந்தித்திராத தோல்விகள் கிடையாது. வினோதமான ஒரு கட்சி அது. 76 ஆண்டு காலத்தில் 26 ஆண்டுகள் தான் பதவியில் இருந்திருக்கிறது. 3/2 பங்கு காலமாக அது தன்னுடைய ஆயுளில் அதிகாரம் இல்லாமல் எதிர்க்கட்சியாகத்தான் இருந்திருக்கிறது. தோற்றால் தோற்று விட்டு போகட்டுமே, எதிர்க்கட்சியாக ஒரு 5 ஆண்டுகள் இருங்களேன், ஒன்றும் குடிமொழிகிட போயிடாது. அதனால் ஏன் மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க நீங்கள் அடுத்து எதிர்க்கட்சியாக ஆளும் கட்சியான்? பட் எதற்காக இந்த சஞ்சலம்? ஏன் விஜய் குறித்து திமுகவுக்கு இவ்வளோ அச்சம் என்று தான் எனக்கு புரியவில்லை. ஏதோ ஒரு வகையில் நெகட்டிவாக அதை பேசிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், இந்த விஷயத்தை எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத அமைச்சர்கள் எல்லாருமே எல்லாரும் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், திமுக பிரமுகர்கள், திமுக கட்டுப்பாட்டில் 90% இருக்கக்கூடிய ஊடகங்கள் தினம் விஜய் விஜய் விஜய்னு வேற பிரச்சனையே இந்த மாநிலத்தில் இல்லையா? நான் கேட்குறேன். 1000 பிரச்சனைகள் இருக்கு மாநிலத்தில். இஷ்யூஸை பற்றி பேசாமல், தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசாமல், 1000 பிரச்சனைகள் இருக்கின்றன, அதை பற்றி பேசாமல், ஒரு தனி நபரை பற்றி, ஒரு அரசியல் கட்சியை பற்றி,
ஒரு சினிமா நடிகராக இருந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தவரை பற்றி மட்டுமே ஏன் இவர்கள் இவ்வளவு பேசுகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. முழுமையாக பார்த்தோன்னா சார், விஜய் வந்துட்டு அந்த இறந்தவங்களுக்கு 20 லட்ச ரூபா அறிவிச்சிருந்தாரு. அவர் அரசாங்கத்தரப்போ ஒரு 10 லட்சம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் விஜய் 20 லட்சம் அறிவிச்சிருந்தாரு. எங்களுக்கு அந்த 20 லட்சம் முக்கியம் இல்லைங்க. விஜய் வந்து எங்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து ஒரு பெண்ணே வந்து பேசுகிறாங்க, எங்களுக்கு எங்கள் விஜய் வந்து எங்களுக்கு பார்த்தா போதும், அவர் எங்களை பார்த்தால் போதும். 20 லட்சம்ங்கிறது எங்களுக்கு, அவர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர், ஏற்கனவே எங்கள் கணவன் இழந்தவங்களா இருப்பாங்க, இல்லை ஒரு பக்கம் குழந்தை இழந்தவங்களா இருப்பாங்க. அந்த ஒரு துர்க்கத்தில் கூட வந்து இது மாதிரி ஒரு பேட்டியை வந்துட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடியது தமிழ்நாடு அரசியலில் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையாக பார்க்கப்படும். மக்கள் விஜயை நேசிக்கிறார்கள். அதாவது அந்த சம்பவம் நடந்த பிறகு எங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, அவர் வர்றது எங்களுக்கு முக்கியம், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக அவரை பார்க்கணுன்னு அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக போய் அவர் பார்ப்பார், ஒரு நாள் பார்ப்பார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுதான் இந்த பிரச்சனையோட ஆழமானது ஒரு கோணம் என்று நான் பார்க்கிறேன். டீப் ஆங்கிள் இது வந்து. நீங்கள் பாருங்கள், இந்த சம்பவத்துக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் காரணம். அவரோட அணுகுமுறை, அவர் வந்து 7 மணி நேரம் மக்களை காக்க வைத்தது, இதெல்லாம் தான் காரணம் நான் பார்க்கிறேன், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். ஆனால் அந்த மக்களுக்கு அவர் மீது கோபம் இல்லை, மாறாக அரசின் மீது கோபம் இருக்கிறது அப்படின்னும் பொழுது இதுதான் திமுக கவலைப்பட வேண்டிய ஆங்கிள், கோணம். அதனால தான் அவங்க கவலைப்படுறாங்களோன்னு கூட எனக்கு தோணுது. இவ்வளோ வேகமாக செயல்பட்டும் அவங்களால முடியலை, மாற்ற முடியல. ஏன்னா மக்கள் வந்து இந்த துயர சம்பவத்திற்கு விஜய் காரணம் இல்லை என்று நம்புகிறார்கள். எப்போ அவங்க அப்படி நம்புகிறாங்களோ அது ஐ திங்க் கவர்மெண்ட்டுக்கான ஒரு எச்சரிக்கை மணி. இட்ஸ் அ வார்னிங் சிக்னல் ஃபார் த கவர்மெண்ட். நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா வேற ஒரு பத்திரிகை நண்பர் சொன்னார், இந்த மாதிரி கோவப்படாமல் தான் இருக்கான், அது ரசிக மனப்பான்மையினார். எனக்கு தெரிஞ்சது ரொம்ப குரூரமான ஒரு கோணம், ரொம்ப எப்படி சொன்னா வல்கர் அண்ட் குரூயல் ஆங்கிள், ஆபாசமான ஒரு குரூரமான ஒரு பார்வை அது. இந்த பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் குடும்பத்தில் ஒருவரை இழந்தவர்கள் விஜயை குறை சொல்லாமல் அவர் மீது இன்னமும் அன்பு கொண்டு இருப்பதும், அரசை இதற்கு குறை சொல்வதும் வந்து அது ரசிக மனப்பான்மை என்று சொல்லக்கூடியது வந்து ரொம்ப ரொம்ப தவறான குரூரமான ஒரு எண்ணம் என்று நான் பார்க்கிறேன். இந்த இடத்துல தான் திமுக வந்து பிறழ்ந்து கொண்டிருக்கிறது. ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு டீப் ஃபியர் இருக்குங்க அது. ஏன்னா வந்து அவங்க என்ன நினைச்சாங்க, 26 வந்து கேக் வாக், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெல் ஆனாலும் பெரிய அளவில் எடப்பாடியால் லீட் பண்ண முடியாது. ஏடிஎம்கேக்குள்ளே இருக்கக்கூடிய ஓபிஎஸ் இஷ்யூ, டிடிவி இஷ்யூலாம் அவங்க ஓட்டை உடைக்கும். விஜயும் தனியாக போயிட்டாருன்னா 4 கார்னர் ஃபைட்டில் நம்ம ஈஸியாக அடிச்சிடலான்னு பார்த்தாங்க, அல்லது விஜயே வரமாட்டார்னு பார்த்தாங்க. வந்த பிறகு தனியாக நின்னா 4 கார்னர் ஃபைட்டில் நமக்கு அட்வான்டேஜ்னாங்க. கரூருக்கு பிந்தைய அரசியலில் வந்து தனியாக நின்று திமுகவை எதிர்கொள்வது கடினம் என்பதை விஜய் நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை திமுக தலைமை நம்மை விட நன்றாக அறிந்து வைத்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஸோ அவர்கள் அப்போ இதை பார்த்து இந்த கூட்டணி வந்து விடுமோ என்ற அச்சத்தில் தான் 1 மாத காலமாக இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் சொன்னது அந்த 20 லட்சம் ரூபாய் எங்களுக்கு முக்கியம் அல்ல, மாறாக அவர் எங்களை வந்து பார்க்க வேண்டும் என்பது ரொம்ப எப்படி சொல்கிறதுனா உணர்ச்சி வசப்பட்ட ஒரு கருத்து, ப்ளஸ் ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவே தான் பார்க்கப்படுகிறது. விஜயும் பொறுப்புடன் இருந்திருக்கணும். நான் இவ்வளோ அன்பு செலுத்துகிற மக்களுக்கு விஜய் வந்து நேர்மையாக இருந்தாரா என்றால் பதில் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அந்த அளவுக்கு மக்களை நேசிக்கிறாங்கன்னா, மக்கள் உங்களை நேசிக்கிற அளவுக்கு நீங்கள் மக்களை நேசிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே 7 மணி நேரம் அந்த மக்களை காக்க வச்சுருக்க மாட்டீங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் 4 மணிக்கு அங்கே போயிருந்தீங்கன்னா அந்த துயர சம்பவத்தை தடுத்துருக்கலாம். 3 மணி நேரம் வந்து அவங்க காத்து கிடந்தது, இரவு நேரம், அந்த இடம் வந்து சுத்தமாக அந்த பெரிய கூட்டத்தை தாங்கக்கூடிய ஒரு கூட்டம் இடம் கிடையாது அது. அப்போ அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்குன்னா அது ரெண்டாவதாக பேச வேண்டியது. முதல் தவறு இவர் மீது தான், விஜய் மீது தான். ஆனாலும் மக்கள் வந்து அவரை நேசிக்கிறார்கள், அவர் காரணம் அல்ல. தங்கள் உறவினரை பறிகொடுத்த ஒரு குடும்பம் காரணம் விஜய் அல்ல என்று சொல்லுகிறதுன்னா, அவர் எங்களை வந்து பார்த்தா போதும்னா அந்த அன்பு வந்து நம்ம ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் சிக்கலே. அங்கதான் பிரச்சனையே வந்தோன்னா எதாகுது, தன்னோட குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பாதிப்பையும் மீறி ஒரு சினிமா பாணியில் ஒரு ரசிகர்களாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு இதில் தான் இருக்கிறாங்க. அது வெறும் ரசிகர்னு கொச்சப்படுத்த வேண்டான்ற நான், ஒரு சினிமா நடிகனை நேசிக்கிற கூட்டமாக மட்டும் அதை அப்படி பாத்திர வேண்டான்ற நான், அது பார்ப்பது தவறான பார்வை. அங்கே ஆழமான ஏதோ ஒரு அன்பு இருக்குது, அதீதமான அன்பு இருக்கிறது. அந்த அன்புக்கு தான் தகுதியானவரா என்பதை விஜய் வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். விஜயோட பிரச்சனையே அவர் சுய பரிசோதனை செய்து கொள்ள மறுக்கிறார். ஆத்ம பரிசோதனை காந்திஜி சொல்லுவார் இல்லையா, மகாத்மா காந்தியோட மொழியில் சொன்னார், சுய பரிசோதனை, ஆத்ம பரிசோதனை. எந்த பிரச்சனை எனக்கு வந்தாலும் நான் அதற்கு எந்த அளவு காரணமானவன் என்பதை நான் யோசிக்கணும். அது இல்லையே, அந்த சுய பரிசோதனை இல்லையே. மாறா அந்த வீடியோவில் கூட ஒரு சம்பவத்துக்கு 4 நாள் கழிச்சு போட்ட வீடியோவில் கூட வந்து தன் மீது குற்றம் இல்லை என்ற துணியில் தான் அவர் பேசுகிறார். உண்மை ஒரு நாள் வெளியில் வருன்றாரு. நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன், நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன்ற வார்த்தை இவ்வளவு நாளாக ஏன் அவர் வாயிலேருந்து வரல?
நீங்கள் நேரில் கூட பேச வேணாம், மீடியா பார்க்க வேணாம். இதே மாதிரி ஒரு நீங்கள் எப்படி வந்து ட்விட்டரில் யூடியூப்பில் போட்டிங்களோ அதே மாதிரி ஒரு வீடியோ தார்மீக பொறுப்பேற்கிறேன்ற வார்த்தை ஏன் ஒரு வாயிலேருந்து வரமாட்டேங்குது? அப்போ முழுக்க முழுக்க குறையை நீங்கள் மற்றவர்கள் மீது, அரசின் மீது சுமத்துவது என்பது ஏற்புடையதல்ல. ஏன்னா ஒரு தீபாவளியை ஒட்டி கூட ஏதோ ஒரு விஷயம் வந்து விஜய் தரப்புல வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பேசப்படுங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த இடத்துலையும் விஜயனுடைய பேச்சு வந்து பெரிய அளவில் வந்து இங்கே எதுவும் அவரும் பேச மறுத்துட்டார். சரி, அப்போ கட்சியினுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகலாம்னா அங்கேயுமே வந்து ஒரு தடை வந்து இன்னமும் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. அவர் 17ஆம் தேதி போவதாக இருந்தது, எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே டோட்டலாகவே மாறியாச்சு. அப்போ விஜயனுடைய வருகை இந்த 30 days இந்த ஒரு சைலண்ட், இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது 30 நாளை தொடுவதற்கு. அப்போ இந்த சைலன்ஸ் அவர் எப்போ உடைப்பாருங்கிற ஒரு அந்த சைலன்ஸே வந்துட்டு திமுகவை வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு பாதிக்க வச்சுட்டு இருக்கு. அப்போ என்ன பிளான் அதுக்குள்ளே இருக்குதுங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பிட்டு இருக்காரு. உண்மைதான், அதுதான். இது வந்து மூடி வச்சிருக்க கைக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துக்கங்க. துரத்து காமிச்சிட்டா ஒன்றும் இல்லைன்ற தெரிஞ்சிட போகுது. அதில் எதாவது வச்சிருக்காருன்னா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ரெண்டுமே இல்லாமல் இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் என்னன்னா சிபிஐக்கு போனதை அவங்க ரிலீஃபாக பார்க்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவர் வந்து அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு கொடுத்த ரியாக்ஷன் வந்து நீதி வெல்லும்னாரு சிபிஐ விசாரணைக்கு போன பிறகு. அது ஒரு ஹியூஜ் ரிலீஃப் அவர். ஏன்னா பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்டில் கோட்டை விட்டதை ஜுடிஷியல் ஃப்ரண்ட்டில் அவர் ஈடு கட்டியிருக்கார். அரசியல் களத்தில் விட்டதை பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்டில் அவர் வந்து ஈடு கட்டிட்டார். அந்த அளவில் அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆனால் என்ன தான் வந்து கையில் வந்து ஒரு பாசிட்டிவ் இஷ்யூ கையில் கிடைச்சாலும் அதை அவரால் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுனாங்க, அதை பயன்படுத்திக்கிட்டு மேலே போக முடியல. கையில் வந்து அதோட நின்றுறாரு. அவர் தன் கையில் வந்து ஆயுதங்கள் கிடைச்சாலும் அதை வச்சுட்டு இந்த போரில், ஆயுதம்னா நான் கருத்தியல் ரீதியாக ஆயுதங்கள் அவர் கையில் கிடைச்சாலும் அதை வச்சுட்டு அவரால் மேலே போக முடியல, மேலே எழும்பி போக முடியல. இந்த ஜுடிஷியல் வெர்டிக்ட்டுக்கு பிறகு அவர் பெரிய அளவில் வந்திருக்கணும். மேபி இந்த வாரம் வராரா என்னமோ, தீபாவளிலாம் கழிச்சு நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் அனுதினமும் மீடியா அவரை சுற்றி தான் சொல்லுது, எல்லாரும் அவரை பற்றி பேசுகிறாங்க, அவரை தவிர. ஏன்னா வந்து மக்கள்கிட்டையும் எதிர்ப்பு இல்லை, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளும் அவருக்கு ஒரு சாதகமான நிலை, எல்லாமே வந்துட்டு அவருக்கு ஒரு சாதகமான நிலை. இந்த ஒரு அரசியல் சூழலில் விஜய் வந்தால் அது ஒட்டு மொத்தமாக எல்லா அந்த கொஷின் மார்க்கை உடைக்கிற ஒரு விதமாக தான் அது இருக்குங்கிறதான் எதிர்பார்க்கப்படுறதுலையும் இன்னமும் அந்த மௌனம்ங்கிறது தான் வந்து விஜயை ஒரு பெரிய அளவில் ஒரு எல்லாருக்குள்ளேயும் நீங்கள் வாங்கன்னு ஒரு ஏக்கத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டு இருக்கு. அதுவே கூட அதிமுகவும் பாஜகவும் இன்னமும் விஜயை நெருங்கி நம்ம எடுப்பதற்கான நம்ம கூட்டணிகளை கொண்டு வரணுங்கிறதுல ஒரு வேகமும் காட்டப்படுகிறது. விஜயனுடைய ரசிகர்களோ தொண்டர்களோ வந்துட்டு கூட்டணி இருந்தால் சரியாக இருக்குமோங்கிற ஒரு டாக்ஸ் வந்து வெளியில் வர்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சார், நீங்கள் என்ன தான் சொன்னீங்கன்னாலும் விஜய் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு போயிட்டா அது வந்து ஒரு வலுவான கூட்டணி தான். அதில் வந்து அது +2 +2 0 சொல்ல முடியாது. 2 +2 4 ஆவாட்டியும் 3 ஆகும் கண்டிப்பாக, அல்லது 2.5 ஆகும். அதுவே வந்து திமுக கூட்டணிக்கு பெருத்த பின்னடைவு. இவங்க என்ன தான் வந்து விஜய் போனாருன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டெலாம் விஜய் விட்டு போய்டும்லாம் சொன்னாங்கன்னாலும் என்டிஏ அலையன்ஸுக்கு விஜய் போனாருன்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய சவால். இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். அது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இவ்வளோ தூரம் பதறாங்க. மீடியா நெரேட்டிவில் அவங்கள அறிஞ்சோ அறியாமல விஜயை பற்றியே சொல்ல வைக்கிறாங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயோட அரசியலில் அந்த 1.5 வருஷ சொற்ப அரசியல் காலத்தில் அவருடைய அரசியலை 2ஆக பிரிச்சுக்கலாம். கரூருக்கு மின், கரூருக்கு பின்னு. கிமு கிபின்ற மாதிரி, கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின்ன்ற மாதிரி. கிமு கிபி மாதிரி காமு காப்பி, கரூருக்கு முன், கரூருக்கு பின். இது அவருக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்துருக்கோம். இனிமே தனியாக நிற்பது என்பது தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு கடினமானது என்பதை அவர் நன்றாகவே உணர்ந்திருப்பார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். அவருடைய மன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய சில மாற்றங்களை கண்டிப்பாக திமுக தலைமை, முதலமைச்சர் கண்டிப்பாக உணர்ந்திருப்பார்கள் என்று தான் நான் அறிகிறேன். அதனால தான் அவங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் அவரை பொதுவெளியில் பேசுபடு பொருளாக வைத்திருப்பதே அதற்காகத்தான் என்று தான் நான் பார்க்கிறேன். இது ரொம்ப ஒரு டிஎம்கேக்கு வந்து ஒரு பெக்யூலரான ஒரு ப்ராப்ளம். அவங்க வந்து சொல்லுவாங்க, பாம்புன்னு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, பாம்புன்னு மிதிக்க முடியாது, பழுதுன்னு தாண்டவும் முடியாது. அந்த மாதிரியான கதை இது. ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா தே கேனாட் அஃபோர்ட் டு இக்னோர் விஜய் எனிமோ. இனிமேல் விஜய் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல என்று விஜயை அவர்களால் கடந்து போக முடியாது. விஜய் ஃபேக்டர் இஸ் அ வெரி சீரியஸ் ஃபேக்டர் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அவர் ஜெயிக்கலாம், தோக்கலாம். பட் அவர் ஒரு மேசிவ் சேலஞ்சாக திமுக உருவெடுத்து விட்டார் என்பது தான் மிகப்பெரிய சவாலாக திமுகவுக்கு அவர் உருவெடுத்து விட்டார் என்பது தான் உண்மை. இல்லை என்றால் திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் திமுகவின் நிலை வித்வான்களும் அனுதினமும் பொழுதனைக்கும் விஜயை பற்றி பேசி கொண்டிருக்க மாட்டார்கள். விதவிதமாக பேசுகிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதிமுக விஜய் கூட்டணி என்பது வதந்தின்னு திருமாவளவன் சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வதந்தியாக இருந்தான்னா உண்மையாக இருந்தானே, திருமாவுக்கு இதில் என்ன வந்தது? இந்த கருத்தே ரொம்ப அபத்தமாக இருக்குது.
ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி சேருதுன்ற தகவல் வதந்தியா உண்மையான்றதை அந்த ரெண்டு கட்சிகளும் அதன் தொண்டர்களும் கவலைப்பட வேண்டிய விஷயம். அந்த கட்சிகளுக்கு நேர் எதிர்கோட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி விசிக ஆராயுது அதை. உங்களுக்கு என்னங்க வந்தது இது? இந்த கருத்தை ரொம்ப, அதாவது வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறேன், இது வந்து எப்படி சொல்ல, அப்சர்டு, ரொம்ப அபத்தமாக இருக்குது. உங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அது உண்மையாக இருக்கட்டும் வதந்தியாக இருக்கட்டும், நீங்கள் இதை வதந்தின்னு சொல்கிறது மூலமாக யாரை திருப்திப்படுத்த விரும்புகிறீங்க? திமுக தலைமைக்கு உள்ள, உங்களுக்கு திமுக தலைமையிடம் உள்ள விசுவாசத்தை நீங்கள் வலுப்படுத்த விரும்புகிறீர்கள். இந்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரும், அதே மாதிரி நம்முடைய தோழர் பே. சண்முகம் அவர்கள், மக்கள் போராடக்கூடிய மக்களுக்காக எல்லா கட்டத்திலையும் போராட்ட காலத்தில் நிற்கக்கூடியவர்கள் தோழர்கள், அவங்க வந்து விஜய் பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்கள், விஜய் கிட்ட அவங்க கேட்கக்கூடிய 100,000 கேள்விகள், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு பிரதான எதிரி திமுகன்னு வந்துடுச்சு. அவர் பிஜேபியோட போனால் என்ன, போவாட்டி உங்களுக்கு என்ன? நீங்கள் பிஜேபி எதிர்க்கிற மாதிரி எல்லாரும் எதிர்க்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பதே என்னை பொறுத்தவரையில் அபத்தமானது. இது தேர்தல் அரசியல். திமுகவோட நீங்கள் இருக்கீங்கன்னா, திமுக எதிரணியில் இருக்கக்கூடிய அவன் கையில் கிடைக்கிற எல்லா எடுத்து உங்கள் மேலே வீச தான் பார்ப்போம். நீங்கள் பிஜேபின்னு அந்த ஒரு அளவுக்குள்ளே மட்டும் வச்சுட்டு ரொம்ப நாள் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. விஜய் ஃபேக்டர் திமுகவுக்கும் தோழமை கட்சிகளுக்கும் ஒரு கிலியை, அச்சத்தை மீறின கிலியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால தான் பொழுதனைக்கும் இதையே விஜய்ங்கிறது மட்டும் தான் போயிட்டு இருக்குது. டிடி விதிநகரன் வந்து இபிஎஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு எடுத்தாலும் அவங்க விஜய் வந்து இபிஎஸ் வந்துட்டு போக மாட்டாருங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு, பிரிந்திருக்கக்கூடிய நாங்கள் விஜய் தலைமையை எடுத்துக்கொண்டு நாங்கள் இருந்து ஒரு கூட்டணி அமைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டால் அதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இந்த எல்லாம் பிரிஞ்சிருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா முழுக்க அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி, விஜயை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் அவருடைய பேச்சும் இருந்துட்டு இருக்கு. இது மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆகிடும். விஜய் வந்து அதிமுக பாஜகவை தவிர்த்து இந்த சிறிய கட்சிகள், வளரும் கட்சிகள், பெரிய கட்சிகள் வந்து ஓரங்கட்டப்பட்ட தனிநபர்கள், இவர்களோடெல்லாம் அவர் போனார்னா அது 2016 ரெப்புடேஷன். மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வந்தது, விஜயகாந்தை முன்னணியில் வச்சு 2 இடதுசாரிகள், விசிகா, நம்முடைய வைகோ, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி பண்ணாங்க. அது வந்து படுதோல்வி அடைந்தது. 0% சீட் வாங்கினாங்க. ஒரு சிஎம் கேண்டிடேட்டே இல்லை டெபாசிட் இழக்கிறார். சிஎம் கேண்டிடேட் டெபாசிட் எடுக்கிறார். அந்த 1.5% ஓட்டில் தான் வந்து ஜெயலலிதா ஜெயிச்சு வராங்க. இப்போ அந்த மாதிரி வந்து அதிமுக பாஜக என்டிஏ இல்லாமல், குறைஞ்சது ஏடிஎம்கே இல்லாமல் விஜய் இந்த கூட்டணி, இந்த சிறிய கட்சிகளோட போனார்னா அது வந்து ரெப்படேஷன். அது கண்டிப்பாக வந்து வரலாறு திரும்பும் போது மார்க்ஸோட வாசகம் தான் ஞாபகம் வருது. அதாவது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஃபர்ஸ்ட் டைம் அஸ் ஃபார் செகண்ட் டைம் அஸ் ட்ராஜடின்வாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து வரலாறு திரும்ப நிகழும். முதல் முறை துன்பியல் நாடகமாக இருக்கும், 2வது முறை கேலி கூத்தாக இருக்கும். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஃபர்ஸ்ட் டைம் அஸ் ஃபார் செகண்ட் டைம் அஸ் ட்ராஜடின்வாங்க. அதுதான் நடக்கும். அதனால் இதெல்லாம் வந்து இப்படி சொல்லக்கூடியவர்கள் நண்பர்கள் தான் எல்லாரும். டிடிவிலாம் நம்முடைய நண்பர் தான். ஆனால் அவர் வந்து 4 முனை போட்டி, எடப்பாடியோட விஜய் போகமாட்டார், எங்கள் கூட இருப்பார், இப்படி சொல்கிறது மூலமாக திமுகவின் வெற்றியை இவர்கள் அறிந்தோ அறியாமலோ உறுதிப்படுத்துகிறார்கள். ஏதோ ஒரு வகையில் ஆதரிக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், எடப்பாடி வந்துடக்கூடாது, ஆனால் திமுக வந்தாங்க, எடப்பாடி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய எல்லா அரசியலுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திமுகவுக்கு சாதகமான ஆதரவான ஒரு பேச்சு தான். அது வந்து அதில் எந்த சந்தேகமும் வேணாம். எடப்பாடி 4 முனை போட்டி அப்படின்னா கண்டிப்பாக அது டிஎம்கே அட்வான்டேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். விஜய் எவ்வளோ ஓட்டை உடைச்சாலும் திமுக வெற்றி அவரால் தடுக்க முடியும்னு எனக்கு தோணலை. 3 முனை போட்டி வந்தால் மட்டும்தான் ஆட்சி மாற்றம். 4 முனை போட்டினா திமுக வந்து ஆங்கிலத்தில் ஸ்கிராப் த்ரூ, அவங்க வெற்றி பெற்று விடுவார்கள் தான் எனக்கு. ஓபிஎஸோட டாக்குங்கிறது கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு கட்டத்திலேயாச்சும் இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனை வரும்பொழுதாச்சும் ஓபிஎஸோட இது ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு பேசும் பொருளாக இருந்துச்சு. இப்போ அப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு, ஒரு அரசியல் தலைவர் இருக்காருங்கிறதே எல்லா இடத்தையும் விட்டு டோட்டலாகவே வந்துட்டு வெளியே போயாச்சு. சட்டமன்றத்திலையும் கூட பெருசாக வந்து அவங்களோட இது வந்து வெளியில் வந்து எடுபடவும் இல்லை. இப்போ சட்டமன்றம் கூடி வந்து முடிஞ்சாச்சு, அதுலேயும் கூட பெருசாக வந்து ரெஃப்ளெக்ட் ஆகலை. செங்கோட்டையனுடைய ரோலும் ஒரு பக்கம் அதோட நின்னாச்சு. அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறோம், அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பு முடிவு அப்படிங்கிறது எல்லாமே கொஷின் மார்க்கோட போய் நின்றுச்சு. அவ்வளோதாங்க. இனிமேல் வந்து அந்த ஒருங்கிணைப்புக்கெல்லாம் இடமே கிடையாது. எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் திமுக. மற்றவங்களாம் அதில் வந்து சேர்றதுனா சேர்ந்துக்கலாம், இல்லைனா தேர்தலுக்கு பிறகு அவர்கள் காணாமல் போவார்கள். தேர்தலில் ஒருவேளை அதிமுக தோத்துதுன்னா எடப்பாடி தலைமை கேள்விக்குள்ளாகும், கட்சி மேலும் உடையும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது வந்து அதிமுகவுக்கு வாழ்வாசாவா தேர்தல். அதிமுக என்பது தொடர்ந்து 2-5 ஆண்டுகள் அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தது இல்லை. ரொம்ப வித்தியாசமான, வினோதமான, ஆச்சரியமான கட்சி. 72 கட்சி ஆரம்பித்து 77 எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சிட்டார். அந்த 77லேருந்து இப்போ இந்த ஆண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்தில் அதிமுக என்பது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5 ஆண்டுகள் அதிகாரத்தில் இல்லாமல் இருந்ததே இல்லை. 5 தடவை ஒரு வருஷம் பவரில் இருப்பாங்க, ஒரு வருஷம் இழப்பாங்க, மறுபடியும் வந்துடுவாங்க. திமுக அப்படி இல்லை. 13 ஆண்டுகள் பவர் இல்லாமல் இருந்திருக்கு, 10 ஆண்டுகள் பவர் இல்லாமல் இருந்திருக்கு. அவ இந்த முறை தோற்றால்
அடுத்த 5 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் அதிமுகவில் இருக்க முடியாது. அதிமுகவை பொறுத்தவரை 26 என்பது வாழ்வாசாவா பிரச்சனை. அதிகாரத்தை கைப்பற்றி விட்டால் ஓபிஎஸ் மறுபடியும் ஏடிஎம்கே உள்ள போவதுக்கு வாய்ப்பே கிடையாது. எடப்பாடி கன்சல்டேட் பண்ணிடுவாரு. தோத்தாங்கன்னா அதிமுக மேலும் உடையும். உடஞ்சதுன்னா அப்போ ஓபிஎஸ் வேணா ஏதாவது அரசியல் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பக்கம் ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கிடைக்கலாம். டிடிவிக்கோ, சசிகலாவுக்கோ, ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைக்கலாம். எல்லாருக்குமே கிடைக்கலாம். எல்லாருமே ஓவராலாவே ஒரு இடத்த வந்துட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அது வந்து தோத்தாங்கன்னா அதிமுகவிலேருந்து வெளியேறியவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு காத்திருக்கிறது. அதிமுக தோற்றால் அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட ஓபிஎஸ் வகைராக்களுக்கு ஒரு மறுவாழ்வு காத்திருக்கிறது. அதிமுக வெற்றி பெற்றால் அவர்கள் கதை மேலும் சிக்கலுக்குள்ளாகும். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி.